அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கன்பட்டி, இந்த மேலூரை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள், அவங்களோட சேர்ந்து தேனி விவசாயிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த டங்ஸ்டனுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 2000 ஏக்கர் நிலப்பரப்பை, நமது தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி காலி பண்ண போகிறாங்க. இது யார் அப்படின்னா, வேதாந்தா குழுமம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போராடணும் இல்லையா, அந்த வேதாந்தா குழுமத்தோட கம்பெனி தான் இந்த ஹிந்துஸ்தான் சிங்க். இவங்களுக்கு தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தோன்றதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை இந்த அரசு கொடுத்துருக்கு. இதனால தான் மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயம் எல்லாமே காணாம போயிடுன்றதுக்காக பொங்கி எழுந்திருக்காங்க விவசாயிகள். இது அந்த ஊரோட மட்டும் நிக்க போறதில்ல, அரிட்டாப்பட்டியோட மட்டும் நிக்க போறதில்ல. தோண்டிக்கிட்டே வர்றப்ப டங்ஸ்டன் கனிம வளம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போகும். ஒருவேளை திருப்பரங்குன்ற மலை எழுதி வருதுன்னா திருப்பரங்குன்ற மலை காணாம போயிடும். இங்கிட்டு யானமலை வருதி வருதுன்னா யானமலை காணாமல் போயிடும். சமணர் மலை, இந்த 3 மலைகளுமே காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் இந்த போராட்டத்திற்கு கை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த பதிவை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். எனவே எல்லா இடங்களிலும், ஏன்னா முளையிலேயே கிள்ளிடணும், இல்லைன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி மாதம் முழுக்க நடத்த வேண்டியிருக்கும். நமது வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு முதல் புள்ளி தான் இந்த டங்ஸ்டன் இலைக்கான நேற்று நடந்த மதுரையில் நடந்தது. எல்லா மாவட்டங்களிலும் எல்லா விவசாயிகளும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் பகிருங்கள். அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்.